திமுக 67 ஆட்சி கட்டில் அமருதுன்னா மாணவர்களோட அரசியல் புரட்சி தான் காரணம். இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடி, தியாகிகள் போராடி, உயிரீகம் பண்ணி அவங்க காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட இப்போ மறுபடியும் எஸ்ஐக்கு சுப்பையா நின்று வெற்றி பெற்றுட்டா அமைச்சராகலாம்ங்கிற கணக்கு, அரசியல் ஆதாயம் தேடல். அதை தாண்டி என்ன இருக்குது? எஸ்ஐக்கு சுப்பையா அப்படி கட்டுற ஆளா அவரு? திமுக தேர்தல் தோல்வியை சுய பரிசோதனை பண்றோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கண் துடைப்பு, அவ்வளவுதான். அவங்க ஆட்சியை ஒழுங்கா கொடுத்திருந்தா திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வாக்கு காசு இருக்கு. அதே போல தாவேக்காவும் அவங்க எல்லா இடத்துலையும் காசு இல்லைனா கூட சில இடங்கள்ல தாவேக்காவும் காசு கொடுத்தாங்க. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். முதல் தேர்தல் அனுபவம் எப்படி இருந்தது? சிறந்த அனுபவம், படிப்பனை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாட்களை மக்கள் படுற பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை செய்தியாக படித்தோம், கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த முறையை போய் களத்தில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு, இங்கே ஊடகங்களில் பேசுகிறப்ப இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி, நாடு இங்கே பெரிய அளவில் போயிட்டுருக்கு, முன்னேற்றம் அடையுது அப்படின்னு பேசப்படுது. ஆனால் களத்துக்கு போய் பார்க்குறப்ப நான் வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்தேன். தொகுதி முழுமைக்கும் பார்க்குறப்ப தண்ணீர் தட்டுப்பாடு. அவங்க கேட்டு போராடுறது தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டு போராடுறாங்க, இல்லை சாலை வசதி இல்லை அப்படின்னு கேட்டு போராடுறாங்க, சுடுகாடு இல்லைன்னு போராடுறாங்க, சமுதாய குடம் இல்லைங்கிறாங்க. இப்படி அவங்க கேட்டு போராடுறது எல்லாமே அத்தியாவசிய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்குது. அப்போ இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி நாடு முன்னோக்கி போய் கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை வேறு நாட்டோடு ஒப்பில்லாமல் பேசப்படுற காலத்தில் கீழே இறங்கி பார்க்குறப்ப இன்னமும் சாதாரண பிரச்சனைகளுக்காக மக்கள் போராடுறாங்க, அல்லல் போடுறாங்க, அதை கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அது பெரிய அனுபவம். அப்புறம் தேர்தல் களத்துக்கு போகிறப்ப இதில் பரப்புரையில் மக்கள் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. பரப்புரையில் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. பல பேர் அவங்க கையில் இருந்த காசை கொண்டாந்து கொடுத்து செலவுக்கு வச்சுக்க அப்படின்னாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் பரப்புரைக்கு போகுதுன்னா அந்த கட்சிகளுக்கு பொதுமக்கள் காசு தர வாய்ப்பு இல்லை, ஆனால் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளில் அது அவங்க பெரும்பான்மையாக இல்லை, அது எதிரொலிக்கலை. அதனால் கெடு வாய்ப்பாக முடிவு வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் முடிவுங்கிறது, இந்த 2026 தேர்தல் முடிவுங்கிறது சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கலாம், களப்பணிக்கான வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து மதம் பார்த்து மக்கள் வாக்கு செலுத்தலை, சாதி பார்த்து மதம் பார்த்து வாக்கு செலுத்தணும்னு நான் சொல்ல வரல. அதே சமயத்தில் கட்சி, சின்னம், புறச்சூழல், தேர்தல் வாக்குறுதி, மக்கள் பிரச்சனைகள், வாழ்வாதார சிக்கல்கள் எதையும் பார்க்காம கண்மூடித்தனமாக திரைக்க வச்சுக்கு மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. அதுதான் இந்த தேர்தல் முடிவு. அதுவும் சொல்கிறாங்க 1 கோடிக்கு மேலான வாக்காளர்கள் யார் வேட்பாளர்னே தெரியாமல் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயகத்தில் ஒரு பெரிய அவலமாக பார்க்குறோம். அதாவது மக்களாட்சி முறையில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் வாக்கு மட்டும்தான். வாக்கு தான் உச்சபட்ச அதிகாரம், உச்சபட்ச வாய்ப்பு எல்லாமே. ஒரு முறை வாக்கை தவறாக செலுத்தோம்னா அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு 5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் மக்கள் அதை உணராமல் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச நடிகருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அது அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி இந்த தேர்தல் முடிவுகள் என்னவா அமைய போகுது, யார் வந்தால் சரி பண்ணுவாங்க, அவ்வளோ ஆழமானலாம் மக்கள் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கெடு வாய்ப்பாக அந்த முடிவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். களத்தில் இருந்திருக்கீங்க, அங்கே யூகிக்க முடிஞ்சதா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? உங்கள் அந்த தொகுதியில் இல்லை, ஓவராலாக? இல்லை, நான் வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நான் பரப்புரைக்கு போனப்போ தெரியவே இல்லை. அவங்க வேலை செஞ்ச நாட்களும் ரொம்ப குறைவான காலகட்டம் தான் வேலை செஞ்சாங்க, பெரிய அளவில் வேலையும் செய்யலை. ஆனால் அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு ஓரளவு அனுமானிக்க முடிஞ்சிச்சு. வாக்குப்பதிவு அன்னைக்கு அது சூழல் வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாங்க, ஒரு நல்ல வாக்கு வாங்குவாங்க அப்படி தான் நினச்சேன். எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 30,000 வாக்குலாம் வாங்கியிருக்காங்க. ஒரு கணிசமான வாக்கு, அவ்வளோதான், பெரிய வாக்கு இல்லை. ஆனால் அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு நமக்கு கேள்விப்படுற செய்திகள் இருக்குல்ல, அப்போவே தெரிஞ்சிச்சு பெரிய அளவில் வாக்கு விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உயரும் அப்படின்னு அனுமானிக்கல. கவர்ச்சின்னு நம்ம கடந்து போகிறது சரியா? திரை கவர்ச்சி அப்படின்னு பொத்தாம் பொதுவாக இதனால தான் இவங்க ஆட்சிக்கே வந்துட்டாங்க. 1 தொகுதி 2 தொகுதினா சரி பரவாயில்ல, நான் 108 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. திரை கவர்ச்சின்னு கடந்து போகிறதுன்னு இல்லை, இவ்வளவாண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். திமுகவும் அதிமுகவும் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு திமுக 67 ஆட்சி கட்டில் அமருதுன்னா மாணவர்களோட அரசியல் புரட்சி தான் காரணம்.
அன்னைக்கு வந்து ஊடகங்கள் கிடையாது, பெரிய அளவில் ஊடகங்கள் கிடையாது, தொலைத்தொடர்பு சாதனம் கிடையாது. அன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் போராடி சிவகங்கை ராஜேந்திரனும் கீழப்பள்ளி சின்னசாமியும் அன்னைக்கு வந்து பல மொழி போராட்ட காலத்தில் போராடிய பல தியாகிகள் போராடி உயிரீகம் பண்ணி அவங்க வந்து காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை ஆட்சி கட்டில் அமர வைக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு மொழி உணர்ச்சி இருந்துச்சு, இன உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் அதே தமிழ்நாட்டில் திரும்ப 60 ஆண்டு கழித்து பார்க்குறப்ப ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் ஒரு திரைக்கவர்ச்சிக்கு பலியாகுது. திரைக்கவர்ச்சியை வந்து நம்பி திரைப்படத்தில் அந்த சாகசம் பண்ண சாதனை பண்ண ஒருத்தர் நிஜத்தையும் பண்ணுவார் நினச்சி மக்கள் வாக்கு செலுத்தாங்கன்னா அப்போ மக்களை வந்து அரசியல்படுத்தாமல் விட்டது யார் தவறு, யார் பிழை? அப்போது ஆண்ட கட்சிகளோட பிழை தான். அதாவது மாணவர்களோட புரட்சியில் வந்து ஆட்சிக்கட்டில் ஏறின திமுக ஆட்சிக்கட்டில் வந்தவர்கள் மாணவர்கள் மீது அரசியல் படாமல் பார்த்துக்குச்சு. அரசியல் என்பது அத்தை மகள் போல, நீங்கள் சுற்றி வரலாம் ஆனால் தொற்றக்கூடாது அப்படின்னு வியாக்கியானம் பாடினாங்க, வியாக்கியானம் சொன்னாங்க. கடைசியில் இன்னைக்கு வந்து திரைக்கவர்ச்சி விழுந்துச்சு. இப்போ திரைக்கவர்ச்சின்னு இப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம சொல்லலாம், ஏன்னா நம்ம திரைக்கவர்ச்சி நம்ம ஊக்கப்படுத்தலை, அதை நியாயப்படுத்தலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களே திரைக்கவர்ச்சியை வந்து ஏற்கிறாங்களே. உதயநிதி வந்து திமுகக்குள்ள 2018-19 பிறகு தான் வீரியமாக இறங்கி உள்ள வர்றாரு. உதயநிதி எப்படி வந்தார்? அவரே திரைப்படத்தில் கொண்டு போய் 4 படத்தில் நடிக்க வச்சு முகத்தை அறியப்பட வச்சு அப்புறமா தான் கொண்டு வர்றாங்க. இப்போ திமுக ஆட்சியில் முடிஞ்ச திமுக ஆட்சியில் வந்து ஒரு கல்வி தொடர்பான ஒரு விழா நடக்குதுன்னா பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்ற அறிஞர் பெருமக்களை ஏற்றாமல் வெறும் திரைப்பட நடிகர்களை ஏற்றுறாங்க. நாகப்பட்டினத்தில் பார்த்தா புத்தக காட்சி நடக்குது. புத்தக காட்சியில் வந்து அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள் அவங்கள பேச வைக்காம நடிகர்களை கொண்டாந்து கேட்குறாங்க. அப்போ இவங்களும் அந்த பாதையில் தானே போனாங்க. அப்போ இதில் வந்து நம்ம கடந்து போகிறது அப்படின்னு இல்லை, அரசியல்படுத்தணும். இப்போ என்ன சூழல் அப்படின்னா அரசியல்படுத்துறதை விட அவங்க புரிஞ்சு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறார். இப்போ இந்த 5 ஆண்டு காலம் தாவேக்கா முழுமையான ஆட்சி ஆளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். முழுமையாக 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆளணும் அப்படின்னு விரும்புகிறேன். அவங்க ஆள்றப்ப இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி, எவ்வளவு அவலம் நிறைந்த ஆட்சி, எப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சிங்கிறது மக்கள் உணர்வாங்க. இப்போ 1 மாத காலம் தான் ஆட்சி முடிஞ்சிருக்கு, இன்னமும் 4 ஆண்டு 11 மாதம் இருக்குது. இப்போவே இந்த ஆட்சியை மதிப்பிட முடியுமான்னா மதிப்பிட முடியாதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த ஆட்சியின் திசைவழி போக்கு திமுகவை விட அதிமுகவை விட ஒரு மோசமான ஆட்சியாக தான் இருக்க போகுது. தூய சக்தி அப்படிங்கிறாங்க. தூய சக்தி அப்படின்னா இப்போ திமுக கூட்டணி சொல்கிறப்ப கல்லாப்பட்டி கூட்டணின்னாங்க. கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்ன கட்சிகளோட தயவுல தான் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி இருக்குது. அந்த பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஊழல் சக்தி, ஊழல் கட்சின்னாங்க. அதிமுக கட்சி ஊழல் சக்தினா யார் ஊழல் மயமாக மாற்றினது? அதில் இருந்த ஆட்சியாளர்கள், நிர்வாகம் பண்ணவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், இவங்க தானே. வாரிய பொறுப்பில் இருந்தவங்க இவங்க தானே. இப்போ அதிமுக இருந்த எல்லாரையும் கடம்பூர் ராஜுலேருந்து செங்கோட்டை வரைக்கும் 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி. 2021 அதிமுக ஆட்சி நிறைவு பெறுது. கடைசி அமைச்சர் இருந்த செங்கோட்டையிலேருந்து கடம்பூர் ராஜுலேருந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லாரையும் கொண்டா திமுக தாவே கழிச்சுட்டீங்கன்னா இது இன்னொரு அதிமுக தானே. நீங்கள் வாக்கு செலுத்தின மையம் இன்னும் அழியலை, முழுமையாக அழியலை. ஆனால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அம்பாசமுத்திரம் தொடங்கி ஒரு 3-4 இடங்களில் ராஜினாமா பண்ணுறாங்க. ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க? இந்த தேர்தல் காலத்தில் விஜய் சொல்கிறாரு, நாங்கள் காசு கொடுக்கல அப்படிங்கிறாரு. ஆனால் தாவேக்காக காசு கொடுத்தது காரைக்குடியில் பிரபு உட்பட பல பேர் காசு கொடுத்தாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அந்த வார்த்தையை வச்சுக்குவோம், காசு தரங்கிற வார்த்தையை வச்சுக்குவோம். ஆனால் திமுக அதிமுக காசு கொடுத்ததுங்கிற வாரத்தில் வந்து அவங்க உடன்படுவாங்க, தாவேக்கா உடன்படுவாங்க. அதில் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 25 கோடியை செலவு பண்ணாங்க. அம்பாசமுத்திரத்துல எல்லாம் 80 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருப்பார். அப்போ 80 கோடி 50 கோடி செலவு பண்ணி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஒரு 30 நாளுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்கன்னா இவங்க மகாத்மா காந்தியா? இவங்க துறவரம் போட போகிறாங்களா? எதுக்காக வர்றாங்க? அப்போ 30 கோடியை செலவு பண்ணாங்கன்னா இங்கே 200 கோடி எடுக்கலாம், 150 கோடி எடுக்கலாங்கிற அந்த கணக்கீடு அரசியல் ஆதாயம் தர்றது. இவங்க மறுபடியும் அமைச்சர் பதவியில் உட்காரலாம், இல்ல வாரிய தலைவர் பொறுப்புக்கு போகலாங்கிற கணக்கு. இல்ல அவங்க இசக்கி சுப்பையா அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த ஒரு 5 ஆண்டுகளா தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, எதிர்கட்சி இது வரிசையில இருந்துட்டு இன்னியும் ஒரு 5 ஆண்டுகள் தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்க முடியாது, அதனால ஆளும் தரப்பு கிட்ட போய் மக்களுக்காக தான் நான் போய் சேர்றேன். இசக்கி சுப்பையா என்ன சொல்றாரு? அதாவது நான் எதிர்கட்சியா அதிமுக இருந்தா விஜய் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பாரபட்சமா நிதி தர மாட்டாரு அப்படி சொல்ல வர்றாரா? எவ்வளவு கேவலம் இதெல்லாம்! இது வெளிப்பூச்சு சொல்ல போற காரணம். ஆனா ஊர் உலகத்துக்கு தெரியும். இப்ப மறுபடியும் இசக்கி சுப்பையா நின்று வெற்றி பெற்றுட்டா அமைச்சராக இல்லாமங்கிற கணக்கு, அரசியல் ஆதாயம் தேடல். அதை தாண்டி என்ன இருக்குது?
எசகி சுப்பையா வந்து அப்படி கட்டுற ஆளா அவரு? ஊழலற்றவர் அவரு? உத்தமர் காந்தி அவரு ஊழல் பெற வேண்டியதானே? இதே அதிமுகங்கிற ஊழல் சக்தியோட உருண்டு பிறண்டவர் தானே. அவரை தாவேகால் சக்தி நீங்க என்ன செய்ய போறீங்க? இது முழுக்க முழுக்க குதிரை பேரம் தெரியுது. இருக்கட்டும்னா நம்ம அது தாவேக்கா ஆட்சி அமைச்சிட்டாங்க, சரி ஓகே, நம்ம 8ல இருந்து 4 ஆனது எப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் கொள்கை சார்ந்து கொள்கைக்காக விழுந்த வாக்குகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மொத்தமாக கிளைம் பண்ணிக்கிறீங்க. அப்போ கொள்கை சார்ந்து விழுந்த வாக்குகளாக இருந்தா இந்த சட்டமன்ற தேர்தலில் அது 8 வந்து 10ஆகவோ இல்லை 12ஆகவோ ஆகி இருக்கணும். அப்படி இல்லை, அது வந்து திமுக அதிமுக எதிர்ப்பு அரசியலால உருவான வாக்குகளாக அந்த வாக்குகள் இருந்திருக்கு அப்படின்றது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அது நிரூபணமாகுது. இன்னொன்று, மக்களை நாம் போய் அடையணும், நம்ம கொள்கை மக்கள் ஏற்றிருந்திருக்கணும், நம்ம மக்கள் அடைஞ்சிருக்கணும். அப்படி மக்கள் கொள்கைகளை ஏற்றுட்டும் நமக்கு அது வாக்குகளாகவோ தொகுதிகளாகவோ மாறலை அப்படின்னா நம்ம மக்களை போய் சேர்றதுல ஏதோ நம்ம தவறு பண்றோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. சுய பரிசோதனைக்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கிறதா அப்படின்றதான் இப்போ கேள்வி. அதாவது ஒரு போர்க்களத்தில் ஒரு போராட்ட களத்தில் வந்து ஒரு போர்க்களத்தில் எதிரி எடுத்து நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நம்ம வலிமையாக சண்டை போட்டோம்னா வெற்றி பெறுவோம். இல்லை சண்டை வந்து பலவீனமாக இருந்தால் நம்ம தோல்வி அடைப்போம். இது வந்து ஒரு போர்க்களத்தில் நீதி. ஆனால் ஜனதா களத்தில் ஒரு வாக்கு அரசியல் களத்தில் வந்து நாம் எவ்வளவு வலிமையாக சண்டை போட்டாலும் கருத்துக்களை முன் வச்சாலும் உயர்ந்த கோட்பாடுகளை தத்துவங்களை செயல் திட்டங்களை முன் வச்சாலும் நம்ம வெற்றி பெறுமா இல்லைங்கிறத தீர்மானிக்கிறது நாம இல்லை, வாக்கு செலுத்துகிற மக்கள். அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுல அதான் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த கொள்கை முழக்கங்களை விட இந்த நாடு எப்படி இருக்கணுங்கிற அந்த செயல் திட்டங்களை விட திரைக்கு வச்சு வென்றுச்சு. நான் தொடக்கத்தை சொன்னேன், சித்தாந்தங்களுக்கான வீழ்ச்சி இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக உழைச்சோம். இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப அயராது உழைச்சோம். நம்ம 2016, 19, 21, 24, 26 அப்படின்னு இந்த 5 பொது தேர்தலில் 16ல் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு கடுமையாக உழைச்சோம். ஏன்னா முதல் தேர்தல் காலம். அந்த 16ல் வந்து ஓராண்டுக்கு முன்பிருந்தே நம்ம உழைக்க தொடங்கணும். அந்த 16ல் எவ்வளோ வெறி கொண்டு உழைச்சோமோ அதே வெறியோட 2026 நம்ம உழைச்சோம். அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 1.5 மாத காலம் அவங்க பரப்புரை பண்ணாங்க. கடந்த காலத்தை காட்டிலும் பரப்புரைங்கிறது பல வடிவங்களில் மேலை நாடுகளில் வந்து அந்த நாட்டை எப்படி வச்சுருக்காங்க, அங்கே உட்கட்டுமானம் எப்படி இருக்குது, குப்பை மேலாண்மை எப்படி இருக்குது, அங்கே வந்து நீர்வழி தடங்கள் எப்படி இருக்குது, பள்ளிகள் எப்படி இருக்குது, மருத்துவமனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நாடு எவ்வாறு இருக்குங்கிறத அப்படியே ஒரு காணொலி மாதிரி போட்டு மக்களை அரசியல்படுத்தி ஒரு பேராசிரியர் பாடம் போல மக்கள்கிட்ட வந்து விளக்கி பாடம் எடுத்தாங்க. அந்த பரப்புரையில் வந்து எந்த பிழையும் செய்யல. அதே போல் மக்கள்கிட்ட கொள்கையை வச்சதுலையும் வேட்பாளர்களை தேர்வு பண்ணதுலையும் நம்ம எந்த பிழையும் செய்யலை. குற்ற பின்பலம் இல்லாத வேட்பாளர்களை தேர்வு பண்ணது நாம் தமிழர் கட்சி. அதே போல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தனித்த ஆளுமையாக இருந்தவங்களை வேட்பாளர்கள் தேர்வு பண்ணது நாம் தமிழர் கட்சி. இப்படி நாம் தமிழர் கட்சி பார்த்து தேர்ந்தெடுத்து மிகச்சிறப்பான முறையில் நம்ம கையாண்டோம். ஆனால் மக்கள் கெடுவாய்ப்பாக வந்து இது எல்லாத்தையும் விட திரைப்படத்தில் தனக்கு பிடிச்சவனுக்கு வாக்கு செலுத்துங்கிறத முதன்மையாக இருந்துட்டாங்க. அதனால அவங்க வாக்கங்க போட்டுட்டாங்க. மற்றபடி இந்த தேர்தல் காலத்தில் வாக்கரசு காலத்தில் நாம் வந்து பிழை செஞ்சுட்டு தான் நம்ம நினைக்கல. ஆனால் என்னென்னா இது நம்ம இந்த தேர்தல் காலத்தில் இந்த முடிவுக்கு பிறகு நாம் இதோடு சோர்ந்து நிற்கப்படுறதில்லை. இன்னும் களத்தில் அயராது நின்று இன்னும் மக்களை அரசியல்படுத்தி மக்களுக்கு புரிய வச்சு நாம் அதிகாரத்துக்கு 31 போகிறதுக்கு 29 வெல்றதுக்கு நம்ம வேலை செய்ய தான் போகிறோம். இந்த தேர்தல் முடிவில் வந்து நாம் நமக்கான மூலதனம் அப்படின்னு 2 விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா ஒன்று திமுக அதிமுக இல்லாமல் புதிய ஆற்றலை நோக்கி மக்கள் திரும்பி இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா இந்த தேர்தல் காலத்தில் திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தது. காசு கொடுத்தவங்களுக்கு வாக்கு செலுத்தாம மக்கள் வாக்கை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சிக்கான மூலதனம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 31 சட்டமன்ற பொதுத்தேர்தலாக இருக்கட்டும், 29 பாராளுமன்ற பொதுத்தேர்தலாக இருக்கட்டும், இதை அடிப்படையாக வச்சு மூலதனமாக வச்சு இன்னும் வலிமையாக கொண்டு போய் சேர்த்து 5 பொதுத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சாலும் மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம் இல்லாமல் உழைக்குது பாடுபடுது அப்படிங்கிறத மக்கள் உணர்றப்ப வரக்கூடிய தேர்தல் காலத்தில் நமக்கு வெற்றி கட்டாயம் தருவாங்க. அதுக்காக களத்தில் ஆயிராது உழைக்கிறோம். அண்ணாமலை போட்டியாளராக வந்திருக்காரு, விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு தானே ஒரு விஷயம். எல்லாமே ஊடகங்கள் செய்கிற கருத்துருவாக்கம் தான். எல்லாமே கருத்துருவாக்கம் தான். அண்ணாமலை வந்து இப்ப தனி கட்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. தனிச்சு 17 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க 3 நாட்களுக்குள்ள. வி ஆர் தி லீடர்ஸ். அவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்க? பாஜக வந்திருப்பாங்க. யார் வாங்கினா அந்த ஓட்டு வாங்க பெரும்பான்மையே பாஜக தானே. பெரும்பான்மை யதார்த்தத்தை பேசுவோமே, பெரும்பான்மையே பாஜக வந்திருப்பாங்க. நீங்க இன்னொரு கணக்கீடு நான் சொல்றேன். 2015 அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழ்நாடு பாஜகவோட மாநில தலைவராக இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இந்த தவறிய அழைப்பு மூலமாக கட்சியில் உறுப்பினர்கள் சேர்த்தாங்க. அக்கா தமிழிசை சொன்னாங்க,
நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக 51 லட்சம் பேரை உறுப்பினர்களாக சேர்த்துட்டோம் அப்படின்னாங்க. 2015 51 லட்சம் அப்படின்னாங்க. ஆனால் 2016 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பாஜக தனிச்சு போட்டி போடுது. ஏறக்குறைய தனிச்சு போட்டி தான். ஒரு 2 கட்சி 3 கட்சி சின்ன கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்க போட்டி போடுறாங்க. வாங்கின வாக்கு 12 லட்சம். ஆனா அவங்க உறுப்பினராக சேர்த்த சொன்ன எண்ணிக்கை வந்து 51 லட்சம். அப்ப அதுக்கு இதுக்கு எவ்வளவு பெரிய மாறுபாடுன்னு பாத்துங்க. அப்ப அண்ணாமலை வெற்றி பெறாரா, அவர் வாக்களை பெறாராங்கிறத களச்சூழல் சொன்னா நாங்க மறுக்க போறது இல்லை. அதுக்கு முடியே வந்து அண்ணாமலை இப்படி பண்ண போறாரு அப்படி பண்ண போறாருன்னா அது கருத்துருவாக்கம் தான். அதாவது மாறுவோம் மாற்றுவோம்ங்கிற முழக்கத்தை வச்சது அண்ணன் சீமானவர்கள் தான் வச்சாங்க. அந்த முழக்கத்தை மாற்றம் என்று பேசுவதற்கான தார்மீக தகுதி கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம வந்து அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், ஆட்சி மாற்றம், அது மட்டும் இல்லாம சித்தாந்த மாற்றம்ங்கிறோம். ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சித்தாந்த மாற்றம் இருக்கு? இப்ப பாஜக இருக்குது, பாஜகவோட சித்தாந்தம் சரியில்லை, கோட்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரா? அப்படி இல்லை. அவருக்கு வந்து அந்த அமைப்புக்குள்ள முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இப்ப விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதால அவருக்கு ஒரு உந்துதல் பிறக்குது. அதனால தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் தொடங்குறது எளிமை. தொடங்குறப்ப ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு ஊடக கவனம் இருக்கும், ஒரு வரவேற்பு இருக்கும். அதை கொண்டு போறப்பதான் தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பலர் தொடர்ச்சியாக விலகுறாங்க. அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, வேட்பாளர்கள் தேர்வுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்க மாட்டேங்குது, சீமான் அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறார், அவங்களுக்கு நாங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்றது ஒன்று, கட்சியில் எங்களுக்கு உரிய மரியாதை எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்றது ஒன்று. இப்போ இந்த 8% ஆனதும் அங்க நிர்வாகிகள் விலகுனது ரெண்டையும் பொருத்தி பார்க்கலாமா? விலகுனதுனால குறைஞ்சிருக்கு, மக்கள் கிட்ட போய் தொடர்ச்சியாக பேசுற நிர்வாகிகள் விலகிட்டாங்க. ஏன்னா விலகினவங்க எல்லாம் மண்டல பொறுப்பாளர்களாக இருந்தவங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாம் தமிழரோட முகமாக இருந்தவங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து சில பொறுப்பாளர்கள் வந்து விலகினாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு கட்சியை விட்டு ஒருத்தவங்க விலகுறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த தலைமை மீது நம்பிக்கை இழந்திருக்கலாம், இல்லை அவருக்கு இன்னொரு தலைமை மீது நம்பிக்கை பிறந்திருக்கலாம், இல்லை தனிப்பட்ட அரசியல் ஆதாய நோக்கம் இருக்கலாம், இல்லை அந்த பொது வாழ்க்கை மீது நம்பிக்கை இழந்திருக்கலாம், இல்லை வந்து நம்ம பொழைப்பை பார்க்கலாங்கிற நினைக்கலாம். இப்படி என்ன வேணாலும் காரணியாக இருக்க முடியும். ஒரு அமைப்பில் வந்து கட்சிக்காரங்க விலகிறாங்கிறது தவிர்க்க முடியாது. புதிய ஆட்கள் வர்றதையும் பழைய ஆட்கள் போகிறதையும் அது ஒரு அமைப்பில் வந்து அடிப்படையானது. ஒரு அமைப்பிலேருந்து 4 பேர் போகிறாங்கிறதுனாலே ஒரு அமைப்பு பலவீனமாகிடுங்கிறது தான் ஏற்கலை. திராவிட கழகத்துலேருந்து அண்ணா போகிறாரு, அதுக்காக திராவிட கழகம் பெரியார் தலைமையில் விழுந்துச்சான்னு விழலை. அதே திமுக வந்து அண்ணா தொடங்கின பிறகு கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் போகிறாரு, 90களுக்கு பிறகு ஐயா வைகோ போகிறாங்க, அதுக்கு பிறகு கூட சில அமைப்புலேருந்து சில பேர் போனாங்க. ஆனால் அந்த அமைப்பு விழுந்துச்சான்னா விழலை. ஒரு அமைப்பு எப்போ வந்து வீடும் வளரும் அப்படின்னு பார்க்கணும்னா அதோட இலக்கு நோக்கிய பயணம், அடிப்படை கொள்கை கோட்பாடு, அதில் அவங்க தடுமாறுறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். கட்சி விட்டு நாம் தமிழர் கட்சி விட்டு பழகி போனாங்க. அவங்க வந்து முகமாக அடையாளப்படுத்தப்பட்டது எல்லாமே நாம் தமிழர் கட்சி கொடுத்தது, அண்ணன் சீமானவர்கள் கொடுத்தது. அவங்க விலகி போகிறாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் ஆதாய நோக்க காரணங்கள் இருக்குது. விலகி போன பிறகு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், கட்சி சரியா இருக்கு அப்படின்னு நேர்மையை சொல்றதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் தாழ்மையும் கிடையாது. அவங்க கட்சியை குற்றப்படுத்தி தன்னை நியாயப்படுத்திக்க முயற்சி பண்றாங்க. ஒரே கேள்வி தானே. நாம் தமிழர் கட்சி 2010 வந்து தொடங்கப்படுது. 2010 மே 18 நம்ம வந்து 5 பொதுத்தேர்தலை கடந்து வந்துட்டோம். இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கோம், உள்ளாட்சி தேர்தலில் களம் கொண்டிருக்கோம், போராட்ட களங்கள் நின்றுருக்கோம், மக்களுக்கான பிரச்சனைகள் நின்றுருக்கோம். எந்த இடத்துல சமரசம் பண்ணோம்? தன்னடத்துக்காக சமரசம் பண்ணோம், தடம் புரண்டோம், இல்லை மக்கள் விரோதமாக செயல்பட்டோம், மக்களுக்கு பாதகம் செஞ்சோம், மக்களுக்கு வஞ்சகம் புரிஞ்சோம், மக்களுக்கு துரோகம் பண்ணோம். ஒரு இடத்துல கை நீட்டி காட்டட்டும். காளியம்மாள் வந்து 2018 கட்சிக்கு வந்துடுறாங்க. 2018 கட்சிக்கு வர்றாங்க காளியம்மாள். 2019 அவங்க வேட்பாளர். ஓராண்டு காலத்தில் வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படுது. அவங்களோட சொந்த ஊர் நாகப்பட்டினம். ஆனால் அவங்க வேட்பாளர் எடுத்தப்பட்டது வட சென்னை. நீங்கள் சொல்கிற தர்க்கத்தின்படி பார்த்தா நாகப்பட்டினக்காரங்களை வட சென்னையில் கொண்டாந்து ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்கலாம். வட சென்னையில் நிறுத்தி அறியப்பட்டு அவங்க அதுக்கு பிறகு தான் அந்த புகழ் வெளிச்சதே பெறாங்க. வேட்பாளர் நடத்துகிறப்ப அவர் தகுதி கொண்டவரா, சரியானவரா அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய வெளியே போகிறவங்க 1000 குறைய சொல்லத்தான் செய்வாங்க. கட்சிக்காரங்க, கட்சி உறவுகள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் ஏற்றுக்கிட்டாலும் வேலை செஞ்சுருக்காங்க. எங்கேயும் வந்து வேலை செய்ய மாட்டோம்னு விலகி போயிருக்காங்களா? வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தேர்தல் காலத்தில் 26ல் 24 வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த வேட்பாளருக்கு வேலை செய்ய மாட்டோம்னு எங்காவது ஒரு இடத்துல ஒரு பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து விலகி போயிருக்காங்களா? போர்க்கொடி தூக்கிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. நான் எழுப்பறை கேள்வி ஒன்று தான். மக்களுக்காக தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி மக்கள் உருவமாக இந்த இடத்துல நின்றுச்சுன்னு விரல் நீட்டி சுட்டி காட்டட்டும், அப்புறம் அதை மேற்கொண்டு பேசுவோம்.
நீங்க அதிமுக தலைவர்கள் தாவேகாவுக்கு போனதை குறிப்பிட்டு பேசுறீங்க. இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ உள்ளாட்சி தேர்தல் நெருங்க தாவேகாவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தலில் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னா அந்த பகுதிகளில் இருக்கிற தலைவர்கள் மிக மிக முக்கியம். ஸோ மாற்று கட்சியிலிருந்து வர்றவங்களை அரவணைச்சுக்கலாம். அது அந்த பிளான்ல தாவேகா இருக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி வளர்த்து விட்டவர்களை வெளியே போறதுக்கு அனுமதிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒருத்தங்க வளருவாங்க, வெளியே போயிடும்போது அந்த பகுதிகளில் வளரணும்ல. இப்போ என்னதான் ஸ்டாலின் முகமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முகமாக இருந்தாலும் அந்த பிராந்திய பகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு அந்த மண்டல பொறுப்பாளர்களும் அங்க இருக்கிற அமைச்சர்களும் தானே முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. முதல்ல இந்த அதிமுகவில் அதிமுகவில் இருந்து தாவேகா சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல, அதன் கீழே வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஆட்களை கூட தாவேகா சேர்த்துக்குது. அப்படி சேர்த்துக்கிட்டா அந்த வழக்கோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இல்ல வாக்கு அரசியலாக நீங்க பாருங்களேன். இப்போ கடம்பூர் போறாங்க அப்படின்னா வாக்கு அரசியல்ல காசு கொடுத்து கூட வாக்களை பெற்ற முடியும், அது வேற. இங்க நியாயத்தை பேசுவோம். தாவேகால அதிமுக கலந்து ஆட்கள் சேர்த்துக்கிறாங்க. அதிமுகவில் ஊழல் பண்ணி, அதிமுகவில் லஞ்சம் வாங்கி, அதிமுகவில் நிர்வாக சீர்கேடு பண்ணி எல்லாத்தையும் பண்ண ஆட்களை கொண்டாந்து உங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்தவர்கள் எப்படி பிடிக்கலாம் மாறுவாங்க? சொல்லுவாங்கல்ல, வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, திமுக வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அப்படி கிட்ட ஆட்களாக வந்து அதில் போட்டு செலவு பண்ணி மாற்றுவாங்கன்னு. அப்படி மாற்றுவீங்களா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என் கட்சி விட்டு வெளியேறி போகிறாங்கன்னு என்ன பண்ண முடியும்? வெளியேறி போகிறவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணிகள் இருக்கலாம், தனிப்பட்ட அரசியல் ஆதாயம் நோக்கம் இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒருத்தங்க வெளியே போகிறாங்கன்னா 10 பேர் உள்ள வருவாங்க, கட்சியை நோக்கி வந்து செயல்படுவாங்க. இந்த 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 தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 5 பொது தேர்தல் தோல்விக்கு பிறகு எந்த கட்சி தாக்கு பிடிச்சிருந்துச்சு? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியோட தொண்டர்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள் யாராவது இனிமே வந்து நம்ம 5 தேர்தல் தோல்வியை நம்ம தாண்டி வந்துட்டோம், இனிமே வந்து நம்ம தனிச்சு நிற்க வேண்டாம், கூட்டணிக்கு போகலாம்னா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வலியுறுத்தாங்களா? இப்போது சொல்றாங்க தனிச்சு நிற்கணும். ஒருவேளை கூட்டணிங்கிற சூழல் வந்தா நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று அவங்க வரட்டும், நாம யார் தலைமையேற்றும் கூட்டணி போகக்கூடாதுங்கிறாங்க. வரும் தேர்தல்கள்லையும் கூட்டணி கிடையாது. நாம எளிமையா சொல்றோம், நாம் தமிழர் கட்சி யார் தலைமையேற்றும் கூட்டணிக்கு போகாது. இது அடிப்படை. ஒரு அப்பழுக்கற்ற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வருது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயா சகாயம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு மக்களை சேவை பண்ண நினைக்கிறாங்கன்னா, அவங்க நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று வர்றாங்க அப்படின்னா வரவேற்கிறோம். ஒரு அப்பழுக்கற்ற ஆற்றல், ஒரு புதிய ஆற்றல் அப்படின்னு வரவேற்கிறோம். அப்ப நாம எந்த தலைமையேற்று போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தலைமையேற்று வர்றாங்களா அது குறித்து யோசிச்சு. இப்போ சமீபத்திய ஒரு காசிப் வந்துச்சு. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி போனதுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சியினர் திமுகவுக்கு மிகவும் ஆதரவாக பேசுறாங்க. மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியாக வருது. அதெல்லாம் ஒரு கேள்வி கூட இல்லை, அது முழுக்க முழுக்க கற்பனைவாதம். திமுக எதிர்ப்புல தான் நாம் தமிழர் கட்சி பிறக்குது. நாங்கள் திமுக எந்த இடத்துல ஆதரிச்சோம்? காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது ஏன் காங்கிரஸ் எதிர்க்கிறோம்? 2009 ஈழ நிலத்தில் என் மக்கள் கொண்டொழிக்கப்பட காரணமாக இருந்தது காங்கிரஸ். ராஜபக்ஷ அரசுக்கு பணம் கொடுத்து, அன்னைக்கு வந்து ஆயுதம் கொடுத்து, அணிச்சேர்க்கை செஞ்சு எல்லாவித படுபாதங்களையும் செஞ்சது காங்கிரஸ். கூட நின்ன துரோகி திமுக. அதனால திமுகவை காங்கிரஸை எதிர்க்கிறோம். இப்போ காங்கிரஸோட இந்த நயவஞ்சக போக்கை வந்து எடுத்து சொல்கிறோம். உடனே திமுகவோட போயிட்டாங்க, திமுக இணக்க போக்கோடு இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த காங்கிரஸ் 5 ஆண்டுகளா எங்கே இருந்துச்சு? 5 ஆண்டுகளா எங்கே இருந்துச்சு? இதே திமுக இருந்துச்சு. இதே திமுக வந்து இதே ரிப்பன் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்களை ஒடுக்கினப்ப நாம கண்டிச்சு போராட்டம் பண்ணோம், நாம களத்தில் நின்னோம். காங்கிரஸ் எங்கே போச்சு? செவிலியர்கள் போராடினாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடினாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடினாங்க. போராட்ட காலத்தில் நின்று திமுக நாம பேசணும். காங்கிரஸ் எங்கே இருந்துச்சு? 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் வந்து திமுகவோடு ஒட்டி கொண்டு இருந்துச்சு. திமுகவோட தயவை பயன்படுத்தி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றுக்கிட்டீங்க. பெற்று முடிஞ்சு தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேக்காட போய் அங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அங்க அமைச்சரவை. எப்படி? இந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சி இருக்குல்ல, 5 ஆண்டுகால திமுக ஆட்சி கொடுத்து காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, மதிப்பீடு என்ன? காங்கிரஸின் மதிப்பீடு ஸ்டாலின் கொடுத்தது காமராசர் ஆட்சி. காமராசர் ஆட்சி ஸ்டாலின் கொடுத்துட்டான்னு பேசினாங்க. இப்ப அந்த ஸ்டாலினை கழிச்சு விட்டுட்டு விஜயோட போய் நிக்கிறாங்க. இல்ல மாணிக்கம் தாகூர் சொல்றாருல, அவங்க செஞ்சதுக்கெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக நாங்க அமைதியா இருந்தோம். கூட்டணிக்கு என்னங்க தர்மம்? கூட்டணி என்ன தர்மம் இருக்குது? முதல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு தர்மம் இருக்கா? காங்கிரஸுக்கு திமுகவும் எப்படி ஒத்து போகுது? அண்ணா தொடங்கியது காங்கிரஸ் வீழ்த்ததான். நீங்க அந்த காங்கிரஸும் திமுக சேர்ந்ததே வரலாற்று பேரவலம். எல்லா கொடுமையும் பண்ணது அதுதானே. 2013 காங்கிரஸை இதே திமுக கழட்டி விட்டுச்சு.
என்ன காரணம் சொன்னாங்க? ஈழப்படுகொலை, அந்த கையை வந்து நாங்கள் கை கழுவுறோம், இனி வந்து கையை பற்ற மாட்டோம் அப்படின்னு 2013 விடைக்கு போச்சு. 16ல் திமுக அங்கே வந்து சேர்ந்துக்குச்சு. அப்போ இது கூட்டணி திறமும் இல்லை, சந்தர்ப்பம் தான். யார் அவசரப்பட்டு யார் வந்து முடிவெடுத்து யார் லாபங்களை வந்து சுவைக்கிறாங்கிறதா இருக்கு. மற்றபடி அதில் பொது நோக்கம் மக்கள் நலம் எதுவுமே கிடையாது. தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக ஆய்வு கூட்டங்கள் நடத்துறாங்க, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறாங்க. நாம் தமிழர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கே. நாம் தமிழர் கட்சி அமைதியா இல்லை, சூழலை உள்வாங்குறோம், மக்கள் பிரச்சனை கொடுத்து கருத்து சொல்றோம். அறிஞ்சிட்டீங்களா எந்த இடத்துல நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு? நாங்க தவறு பண்ணல. மக்கள் வந்து என்ன சொல்றது, மக்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முற்போக்கு, ஒரு இல்லை பல முற்போக்கு பிம்பங்கள் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து மொழி போராட்டம் நடந்து இங்கே வந்து இந்தியை திணிக்க விடாமல் தடுத்த மாநிலம், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து தக்க வச்சிருக்கக்கூடிய மாநிலம், அப்புறம் வந்து முதல் முறையாக சட்டம் திருத்தம் செய்யப்பட வகுப்பாரி படித்தோர் நிலைபெற காரணமாக இருந்த மாநிலம், ஜல்லிக்கட்டுங்கிற பண்பாட்டு உரிமைக்காக போராடி அதை பெற்றுக் கொடுத்த மாநிலம் அப்படின்னு பல முற்போக்கு பிம்பங்கள் போராட்ட வரலாறுகள் உண்டு. அது எல்லாத்தையும் முழுதாக வந்து உடைக்கிற மாதிரி இந்த முடிவு அமைஞ்சிருச்சு. மக்கள் இந்த தேர்தல் காலத்தில் வந்து அரசியல் அற்ற காரணத்துக்காக வாக்கு செலுத்திட்டாங்க. அதுதான் முதன்மை காரணம். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடல, நாம் தமிழர் கட்சியை வந்து சுய பரிசோதனை போனோம்னா தாவேக்காக ஓட்டு போட்டேன். சுய பரிசோதனை இல்லை, எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம முடிவு நம்ம கையில் இல்லாமல் போச்சு. நம்ம எது பண்ணாலுமே இந்த முடிவு வந்து பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு போலியான கவர்ச்சிகரமான ஒன்றை வந்து மக்கள் மாற்று அப்படின்னு நம்பி வாக்கு செலுத்திட்டாங்க. அப்போ அதற்கான பயனை, அதற்கான அறுவடையை 5 ஆண்டுகளாக அனுபவிக்கிறப்ப, அப்போதும் நாம் தமிழர் கட்சி தொய்வுறாமல் தொடர்ச்சியாக களத்து நிற்கிறப்ப நாம் தமிழர் கட்சியோட அருமையை மக்கள் உணர்வாங்க, உறுதியாக நாம் தமிழர் கட்சியை கரம் பற்றுவாங்க. அப்போ அதுக்கு தொடர்ச்சியாக களத்தில் நிற்கணும், களத்தை விட்டு விலகக்கூடாது. இப்போது மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசுகிறோம், மக்கள் வீரியம் கொண்டு களத்துக்கு களத்தங்கிறப்ப நாமளும் களத்தை இறங்கி போராடுவோம். திமுக வந்து தேர்தல் தோல்வியை வந்து சுய பரிசோதனை பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கண் துடைப்பு, அவ்வளோதான். அவங்க வந்து ஆட்சியை ஒழுங்காக கொடுத்துருந்தா ஏன் வந்து தோக்க போகிறாங்க? ஆட்சி ஒழுங்கா இல்லையே. 5 ஆண்டு ஆட்சி என்ன ஒப்பற்ற ஆட்சியா? நல்ல ஆட்சியாக கொடுத்தாங்க, மோசமான ஆட்சி. ஆட்சியை ஒழுங்காக தராமல் கட்சியை நீங்கள் வந்து என்ன பண்ணோம், தவறு பண்ணோம்னு நீங்கள் ஆய்வு கூட்டம் பண்ணி என்ன பண்ணுறது? 2014 மத்தியில பாஜக வந்ததுக்கு அப்புறமா, அதற்கு முன்பு கொள்கை சார்ந்து இருந்த தமிழ்நாடு அரசியல் ஒரு கட்டத்துக்கு மேல நலத்திட்ட அரசியலாக மாறுது. மத்தியில பாஜக வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் இங்க கொள்கை சார்ந்த விவாதங்கள் பேசப்படுது. திமுக அதை வேகமாக முன்னிலைப்படுத்துது. நீங்க தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வரீங்க. 16ல இருந்து இந்த 2026 வரை ஒரு வளர்ச்சி இருந்து இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துல 20 லட்சம் வாக்குகள் அப்படின்றது சொற்ப வாக்குகளாக, அதாவது திரைப்படத்தை காட்டி, ஒரு திரைக்கவர்ச்சியை காட்டி வாக்களிப்பது எளிதாக இருக்குது. கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, அரசியல்படுத்தி, அணி திரட்டி, ஒரு தத்துவத்தின் பால் கட்டமைச்சு அப்படி வாக்களிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குது. 10 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப நீண்ட காலம். அதாவது இதே நிலத்தில் வந்து ஐயா நல்லக்கண் ஐயா வந்து 3 முறை தேர்தல் களத்தை போட்டி போட்டிருக்காங்க, 3 முறை தோல்வியடைஞ்சிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் 2 முறை போட்டி போட்ட தேர்தல் களத்தில் அண்ணல் அம்பேத்கர் தோற்றுருக்காங்க. அதே போல் வந்து ஐயா ஜீவா தோற்றுருக்காங்க. இங்கே பல பேர் தன்னோட இறப்புக்கு வந்து, அண்ணாவோட இறப்புக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க, உலக சாதனை சொல்லப்படுது. அதே அண்ணா வந்து சொந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் தோற்று போனார். இன்றைக்கி தேர்தலுங்கிறது வெவ்வேறு காரணிகள் இருக்குது. இங்கே வந்து நம்ம சரிசமமான வாய்ப்புகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வகுப்பாரி பணித்துவங்கிறோம். சமத்துவங்கிறது சரிசமமாக நடத்துவதில் சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுன்னு அண்ணா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தேர்தல் காலம் வந்து சமத்துவமாக இருக்கான்னா இல்லை. இங்கே திமுக எதிர்கொள்கிற விதம், அதிமுக எதிர்கொள்கிற விதம், நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம் தான். ஆனால் இங்கே திமுக அதிமுக 2 கட்சியும் வாக்கு காசு தருது. அதே போல் தாவேக்காவும் அவங்க எல்லா இடத்துலையும் காசு இல்லைனா கூட சில இடங்களில் தாவேக்காவும் காசு கொடுத்தாங்க, வாக்கு காசு கொடுத்தாங்க. தேர்தல் அதெல்லாம் தாண்டி தானே வர. அதாவது அவங்க காசு கொடுத்தாங்க, காசையும் பார்க்காம, வேட்பாளரே பார்க்காம வாக்கு செலுத்தவே காசை பார்ப்பானா? அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படி வாக்குக்கு காசு கொடுக்குற கலாச்சாரம், திரை கவர்ச்சி, அதிகார முறைகேடு, இது எல்லாத்தையும் தாண்டி தான் மெல்ல மெல்ல வளர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும். ஒரு புறச்சூழல் தான். காங்கிரஸ் வீழ்த்தவே முடியாது அப்படின்ற காலகட்டத்தில் மொழிப்போர், இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போர் வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட்டு காங்கிரஸை வந்து வீழ்த்திடுது. அதே போல் புறச்சூழலும் காலமும் களமும் வர்றப்ப நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். நாம் தமிழர் கட்சியோட தேவை வந்து மக்கள் உணர்வாங்க. அதை நோக்கிய பயணத்தில் பாய்ச்சல்ல தொடர்ச்சியாக வந்து நம்ம களத்தை விட்டு போகாமல் இருக்கணும். இந்த தற்காலிகமான தோல்விக்கு பயந்து களத்தை விட்டு விலகிறதோ,
நம்மளோட இலக்கு நோக்கிய பயணத்தில் வந்து சமரசம் பண்ணிக்கிறத கூடாது. எங்களுக்கு ஒரு பாடம் இருக்குது, ஒரு படிப்பினை இருக்குது. எங்கள் முன்னோர்கள் சீவா ஆயத்தினாரும் மாபோசியும் அவங்க வந்து தேர்தல் காலத்தில் சமரசம் பண்ணியிருக்காங்க. அந்த பாடத்துலேருந்து படிப்பினைந்து நாங்கள் அனுபவத்தை கற்றுக்கொண்ட நாங்கள், அந்த அனுபவத்திலேருந்து படிப்பினை கற்றுக்கொண்ட நாங்கள் அந்த தவறுகளை வந்து எப்போதும் செஞ்சிடக்கூடாதுங்கிற தெளிவோடு இருக்கோம். அப்போ எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாங்கள் வந்து இந்த தேர்தல் பாதையில் பயணத்தில் சமரசம் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். மக்கள் ஒரு நாள் உறுதியாக உணர்வாங்க, நாம் தமிழர் கட்சி ஏன் தேவைங்கிற உணர்வான். அது வரக்கூடிய 29, 31 உறுதியாக வசப்படும் நம்புகிறோம். அப்போ இந்த 29, 31 நமக்கான களமாக அமையும் நினைக்கிறோம். ஏன்னா அதிகாரத்தில் இருப்பதால் இவங்க இந்த திரைக்க வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, மக்கள் வருவது ஆட்சின்னு உணர்றப்ப உண்மையான மாற்றத்தை தேடி வருவாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புவாங்க. கட்சியோட அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன? முதல்ல தாவேக ஆட்சியை நாத்தக எப்படி பார்க்கிறது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியோட திட்டம் என்னன்னா, எப்போதும் போல மக்களுக்காக களத்தில் நிற்பது, உழைப்பது, போராடுவது, களத்தில் வந்து வலிமையாக நின்று சண்டை செய்வது. அதுதான் இதில் தாவேகாவோட ஆட்சிங்கிறது. ஒரு மாத கால ஆட்சியில் வந்து நம்ம முழுமையாக மதிப்பிட முடியுமான்னா மதிப்பிட முடியாது தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஆட்சியோட திசைவழி போக்கை நம்ம சொல்லிட முடியும். இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு மோசமான ஆட்சியாக தாவேக ஆட்சி இருக்கும். திமுக ஆட்சியை விட, அதிமுக ஆட்சியை விட மோசமான ஆட்சியாக இது இருக்க போது அது வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து குறைந்தபட்சமான தார்மீக தகுதியே இல்லாத ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் வந்து நன்றியறிப்பு கூட்டம் வந்து நடத்தினார் இங்கே திருச்சியில். அதை பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, என் மேலே பழி போடுறீங்க அப்படிங்கிறாரு. சட்ட ஒழுங்கு சிக்கலை குறித்து பேசுகிறப்ப என் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த என் மேலே பழி போடுறீங்கிறத தொடர்ச்சி அவர் பேசி வர்றாரு. கரூரில் வந்து 40 பேர் இறந்து போனாங்க. அந்த மரணத்தை பேசி கடைசி நாள் பரப்புரை வரைக்கும் என் மேலே பழி போடுறீங்கிறாரு. கரூர் மரணத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே யாரும் பழி போடல. விஜய் திட்டமிட்டு 40 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அது பழி போடுறது. ஆனால் எல்லாரும் சொன்னது என்னென்னா, விஜயோட காலதாமதம் தான் அந்த மரணத்திற்கு மூல காரணம், அந்த விபத்துக்கு மூல காரணம். அதனால் அந்த மரணத்துக்கு விஜய் வந்து தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். விஜய் திட்டமிட்டு யாரும் கொண்டாருன்னு சொல்லலை. ஆனால் விஜய் தான் சொன்னார், விஜய் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு, அங்கே சதிச்சல் நடந்து 41 பேரை கொண்டுட்டாங்க, எங்கேயோ கொண்டுட்டு உடம்பை கொண்டாந்து இங்கே போடுறாங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு கரூர் வந்து அந்த பேரவலத்தை எடுத்து வச்சு பேசினப்ப, தாவேகா விமர்சிச்சப்ப திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு எங்கள் மேலே தான் பழி போடப்பட்டுச்சு. அப்போ விஜய் தான் பழி போட்டாரே வெளியே விஜய் மேலே யாரும் பழி போடல. இப்போ இந்த தாவேகாவோட ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குங்கிறப்ப, சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த 20 நாளில் வந்து 20க்கும் மேற்பட்ட பாலியல் வன்முறை குற்றங்கள், அதே போல் கொலை நடக்குது, மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சட்ட ஒழுங்கு சிக்கல் தொடங்கி நிர்வாக சீர்கேடு வரைக்கும் பேசுகிறாங்க. அப்போ பேசுகிறப்ப அதை வந்து திட்டமிட்டு விஜய் பண்ணுறாருன்னு சொன்னால் அது இப்போ பழி போடுறது. இந்த பிரச்சனைக்கு அது தார்மீக பொறுப்பேற்று சரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கும் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தட்டி கழித்து தன்னோட பொறுப்பை வந்து உணரவே மாட்டேங்கிறாருன்னா இந்த ஆட்சி என்னவா இருக்க போதுங்கிற அந்த கவலை ரொம்ப இருக்குது. இந்த ஆட்சிங்கிறது அடிப்படையில் வந்து அடிப்படை நேர்மை இல்லாத, அடிப்படை உண்மை இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தாவேகாவோட அரசியலே வந்து பொய் மேலே, போலி பிம்பத்தின் மேலே கட்டப்பட்டுச்சு. அவங்க பொய்யை சொல்லி போலி பிம்பத்தை கட்டமைச்சு அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் வந்த பிறகும் கூட பொய்யான இந்த கருத்துருவாக்களையும் செஞ்சு ஆட்சியை ஓட்டலாம் நினைக்கிறாங்கன்னா இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்காதுங்கிறது உறுதியாக தெரியும். முற்போக்கு சக்திகளோட ஆதரவோட தானே ஆட்சி நடைபெறுது. யார் முற்போக்கு சக்தி? திருமாவர்கள் இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. விசிக கூட்டணியில முற்போக்கு வந்து மொத்தமாக குத்தகை எடுத்துட்டாங்களா? இதே முற்போக்கு சக்தி தான் அண்ணன் திருமா. ஆனால் அவர் ஜோதிடத்தை கொண்டாந்து அரசு பொறுப்பில் நியமிக்கிறப்ப அதை ஆதரிச்சு பேசுறாரு அண்ணன் திருமா. அப்போ எங்கே போச்சு முற்போக்கு சக்தி? இல்லை, அது ஒரு தொழில் அப்படின்ற பார்வையில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அது நாட்டு மக்களுக்கு தெரியும், அது எவ்வளோ பெரிய ஆவணம்னு தெரியும். அதில் அண்ணன் திருமாவோட சந்தர்ப்பவாத போக்கு இந்த தேர்தல் காலத்தில் வெளிப்படையாக வெளிப்பட்டுச்சு. தேர்தலுக்கு முன்னாடி இதே தாவேகா வந்து ஆர்எஸ்எஸோட பிள்ளை, விஜய் வந்து ஆர்எஸோட பிள்ளை அப்படின்னு விமர்சனம் பண்ணார். அதுக்கு தேர்தல் முடிவு வந்த பிறகு தாவேகாவுக்கு விழுந்த வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்கு, திமுகவுக்கு விழுந்த வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்குன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்எஸ்எஸின் பிள்ளைங்கிற விமர்சனம் அப்படியே இருக்குன்னார். ஆர்எஸ்எஸின் பிள்ளைங்கிற விமர்சனம் அப்படி இருக்குன்னா அந்த அமைச்சரோட எப்படி பங்கேற்கிறாங்க? அமைச்சர்களை பங்கேற்று என்ன சொல்கிறாரு, கூட்டணி அமைச்சர் நடக்குதுங்க, நாங்கள் கூட்டணி அமைச்சர்கள் இருக்கோம் ஆனால் கூட்டணி இல்லைங்கிறது. இது எவ்வளோ பெரிய முரண்பாடான கூற்றுகள், எவ்வளோ முன்னுக்கு பின்னு முரணான வாதங்கள். அப்போ தாவேகா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த பக்கம் விசிகாவோட தயவில் ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா யாரோட அவர் கூட்டணி வைக்கல. அவர் முற்போக்கு சக்தினா 2001 திமுக பாஜக கூட்டணிலாம் அங்கே வச்சுட்டாரு. 2002 குஜராத் படுகொலையின் போது அவர் வந்து பதவி விலகலை, அதாவது அந்த கூட்டணி விட்டு விலகலை.
ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மத்திய அமைச்சரை விட்டு விலகி, பாஜக மத்திய அமைச்சரை விட்டு விலகி, பாஜக கூட்டணி விட்டு விலகி வெளில வந்தார். அண்ணன் திரும்ப வரலையே. கமலஹாசனை வந்து வர்றப்ப வந்து அவர் பாஜக பிடிஎம்னாரு. அதே கமலஹாசனோட மேடையை பகிர்ந்து கொள்றாரு. விஜயகாந்த் ஐயாவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. விஜயகாந்த் ஐயாவை வந்து தலைமையேற்று போனாரு. ரஜினிகாந்த் ஐயா கட்சி தொடங்க முற்பட்டப்ப ஆன்மீக அரசியலுங்கிற சொற்பதத்தை பயன்படுத்தினார். ஆன்மீக அரசியல என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து நியாயப்படுத்தினார். இப்படி எல்லா பக்கமும் துண்டு தான் போட்டு வச்சாரு. எல்லா பக்கமும் போகத்தான் பார்த்தாரு. ஒருவேளை அதிமுக வாய்ப்பு கிடைச்சிருந்தா அதிமுக பக்கம் கூட போயிருப்பார். அதனால அண்ணன் திரும்ப வந்து முற்போக்கு பின்பம் முற்போக்கா பேசான்னு சொல்லலாம். ஆனா தேர்தல் காலத்துல எந்த பக்கம் ஆதாயம் கிடைக்குதோ அந்த பக்கம் போறாங்க. அதுதான் யதார்த்தம். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்ன தார்மீகம் இருக்கு? என் சொந்த தொகுதி திருத்திரமணி சட்டமன்ற தொகுதி. அண்ணன் மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து எளிமையாக வாழ்றாரு, ஏழ்மையாக வாழ்றாரு பார்க்குறோம். ஆனால் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாக்கு காசு கொடுத்துச்சு. சித்தமணியில் வாழ்ந்த தலைவர் வந்து ஐயா எஸ்.ஜி. முருகையன், ஒரு ஒப்பற்ற ஒரு அப்பழுக்கட்ட தலைவர் ஐயா எஸ்.ஜி. முருகையன், சித்தமணி முருகையன். அவர் சொந்த ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி வாக்கு காசு கொடுத்துருச்சு. அப்போ எங்க இருக்கு கம்யூனிஸ்டும்? அப்புறம் என்ன முதலாளித்துவ கோட்பாட்டை இருக்கிறீங்க? எல்லாம் செத்து போச்சு. அதனால அவங்க முற்போக்கு பிம்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேசுறது வந்து முற்போக்கு இல்லை. ஓகே, விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி. நன்றி.